எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். திருச்சி வெயிலுக்கும் வீரத்திற்கும் பேர் போன மண். இந்த மண்ணில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையோட எதிர்காலத்துக்காக நடத்தின போராட்டம் இருக்கே, அது ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு குறைவில்லாதது. வெற்றி என்பது வசதி வாய்ப்புகள் இருப்பவர்களுக்கு மட்டும் கிடைக்கிறதில்ல. யாருக்கிட்ட அசைக்க முடியாத வைராக்கியம் இருக்கோ அவங்கள தேடி வெற்றி தானாக வரும். யோசிச்சு பாருங்க, ஒரு கையில் இடுப்பில் அமர்ந்திருக்கிற ஒரு வயது குழந்தை, மறு கையில் கொதிக்கிற எண்ணெய் சட்டி, சுற்றிலும் சுட்டெரிக்கும் திருச்சியின் வெயிலும் அடுப்பின் புகையும். இந்த சூழல்ல ஒரு சாதாரண பெண்ணு என்ன செஞ்சிருப்பாங்க? வறுமையை நினைச்சு அழுதுருப்பாங்களா, அல்லது விதியை நொந்து முடங்கியே இருப்பாங்களா? ஆனால் திருச்சியில் இந்த பஜ்ஜி கடை ராணி பூங்கொடி அழலை. அவங்க உழைக்க தொடங்கினாங்க. அன்னைக்கு தெருவோர தள்ளுவண்டியில் ஒரு கை குழந்தைய சுமந்துக்கிட்டு தொடங்கிய அந்த போராட்டம் இன்னைக்கு அவங்க பிள்ளைகளை ஒரு உயர்தர பள்ளியில் படிக்க வைக்கும் ஒரு கௌரவமான சாம்ராஜ்யமாக மாறியிருக்கு. தமிழகமே வியந்து பார்க்கும் இந்த போராட்ட தாயின் அசாத்தியமான வெற்றி கதையை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், வறுமையை விரட்டிய அந்த ராணியை பற்றி சந்திக்கலாம். அந்த போராட்டமான ஆரம்ப நாட்கள். பூங்கொடி அம்மாவின் விடியல் என்பது மற்றவர்களுக்கு சூரியன் உதிக்கும் போது வரும். ஆனால் அவருக்கு நள்ளிரவு 3 மணிக்கே தொடங்கிடும். யாரும் துணை இல்லாத ஒரு தனி தாயாக தன் குழந்தைக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியம் மட்டும்தான் அவருக்கு துணையாக இருந்தது. அவரிடம் பெரிய முதலீடு இல்லை, குளிரூட்டப்பட்ட உணவகம் இல்லை, இருந்ததெல்லாம் ஒரு பழைய தள்ளுவண்டி மட்டும்தான். நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்கள். ஒரு பக்கம் அடுப்பு தகிக்கும் வெப்பம், இன்னொரு பக்கம் இடுப்பில் இருக்கிற குழந்தையின் மென்மையான மேனி. வடையையோ பஜ்ஜியோ போடும்போது அந்த எண்ணெய் துளி எங்கே தன் குழந்தை மீது பட்டுடுன்ற பயம் ஒவ்வொரு நொடியும் அவரை துரத்திக்கிட்டே இருக்கும். மாலையில் வடை சுட்டு முடிக்கும்போது அவரது கால்கள் வலியில் கெஞ்சும். ஆனால் அந்த ஒரு நாள் உழைப்பில் கிடைக்கிற சில 100 ரூபாய்களை பார்க்கும்போது தன் பிள்ளையின் படிப்பு செலவுக்கான ஒரு படி முன்னேறிட்டோன்ற திருப்தி அந்த வலியையே மறக்க செஞ்சிருமா. மாற்றத்தை நோக்கிய பயணம். உண்மையான உழைப்புக்கு ஒரு குணம் உண்டு, அது ஒருபோதும் உங்களை கைவிடாது. பூங்கொடி அம்மாவோட அந்த கைமணம் மெல்ல மெல்ல திருச்சி முழுக்க பரவ தொடங்கியது. முதல்ல பரிதாபப்பட்டு கடைக்கு வந்தவங்க கூட பின்னாடி அவரோட பஜ்ஜியின் ருசிக்காக வர தொடங்கினாங்க. அந்த குழந்தைய இடுப்பில் வச்சிருக்காங்களே, அந்த அம்மா கடைக்கு போகலான்ற அடையாளமாக சொல்லப்பட்ட அந்த தள்ளுவண்டி குறுகிய காலத்திலே ஒரு பிராண்டாகவே மாறிடுச்சு. தள்ளுவண்டியில் ஆரம்பித்து மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்க இடம் இல்லாமல் தவிச்ச அந்த தாய் இன்று ஒரு சொந்த கடையின் உரிமையாளர். அன்று இடுப்பில் சுமந்த அதே கை குழந்தை இன்னைக்கு ஒரு பெரிய ஆங்கில பள்ளியில் சீருடை அணிஞ்சு கையில் புத்தக பையோட பள்ளிக்கு போகுது. ஒவ்வொரு முறையும் தன் குழந்தை பள்ளி வாகனத்தில் ஏறி செல்வதை பார்க்கும்பொழுது பூங்கொடி அம்மாவின் கண்களில் வழியும் அந்த நீர் துளி, அது வறுமையின் அடையாளம் அல்ல, அது ஒரு மாபெரும் வெற்றியின் ஆனந்த கண்ணீர். இன்று பூங்கொடி அம்மாவோட நிலையான வருமானம் இருக்குது, தன் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலா என்னால் முடியும் என்கிற ஒரு பெண்ணின் அசாத்தியமான தன்னம்பிக்கை இருக்குது. வறுமை என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு கமா மட்டுமே என்பதை உலகுக்கு நிரூபித்திருக்கிறாரு இந்த திருச்சியின் ராணி. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் ஒரு செய்தி. உங்கள் கையில் இருக்கிற ஒரு கரண்டி சின்னதாக கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் கனவு பெருசாக இருக்கட்டும். உழைக்க தயாராக இருந்தால் இந்த உலகம் உங்கள் காலடியில். வறுமை என்பது அவருக்கு ஒரு சுமையாக இருக்குல்ல, அது அவரை ஓட வைக்கிற எரிபொருளாக மாறியது. குளிர் காற்று வீசினாலும் மழை பெய்ஞ்சாலும் அந்த தள்ளுவண்டி தான் அவருக்கு கோவில். மழை பெய்யும் போது ஒரு கையால் கொடையை பிடிச்சிக்கிட்டே மறு கையில் பஜ்ஜியை சுட்ட தருணங்கள் பல உண்டு. பெண் பிள்ளை, இதெல்லாம் உனக்கு தேவையான்னு அக்கம் பக்கத்தினர் கேட்டபோது அவர் எதுவுமே பேசல, தன் உழைப்பை மட்டுமே பதிலாக்கினார். இது போன்ற உத்வேகமான பெண்களோட கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிக பெரிய பலம். நன்றி, வணக்கம்.